ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, அதுவும் சர்வ அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்னைக்கு நம்ம முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணோம், இல்லை குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அல்ல குறையாத செல்வ வளம் தரும் அப்படிங்கிறது ஐதீகம். அதில் என்னென்ன பரிகாரம் செய்யலாம், என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய். ஆண்டின் 12வது மாதமான பங்குனி மாதம் புரட்டாசி மாதத்திற்கு இணையான புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதமாகும். பங்குனி மாதம் தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற மாதம் அப்படிங்கிறனால மங்களகரமான மாதமாக சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் வரும் அமாவாசையும் பௌர்ணமி திதிகள் மிகவும் சிறப்பானவை. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பங்குனி மாத அமாவாசை திதியானது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி அதிகாலை 2:55 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அந்த அன்னைக்கு முழுவதுமே பார்த்திங்கன்னா அமாவாசை திதி தான். அதனால தான் இதை சர்வ அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளன்னைக்கு சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பிறகு வீட்டிற்கு வழக்கம் போல முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்திற்கு உணவளிக்க வேண்டும். ஏதாவது காரணத்தால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை, அமாவாசை விரதம் கடைபிடிக்க முடியவில்லை என்பவர்கள் கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த உணவினை காகத்திற்கு படைக்கலாம். இது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதற்கு இணையான பலனை கொடுக்கும். இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் சுப காரியமே நடக்க மாட்டேங்குது, நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்குது அப்படின்றவங்க, வீட்டில் செல்வம் தங்க மாட்டேங்குது, வீண் விரயம், கணக்கில்லாமல் செலவாகுது அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கும் குலதெய்வத்தையும் வழிபடலாம். வாய்ப்பு இருந்தால் குலதெய்வ கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு அங்கேயே நீங்கள் ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக பங்குனி மாதம் அமாவாசையில் விரதம் இருந்து வழிபடுறோம் அப்படின்னா முன்னோர்களுடைய சாபமும் குலதெய்வத்தோட சாபம் ஆகியவை நீங்கும். வீட்டில் வற்றாத செல்வ வளம் என்னென்னைக்குமே நிறைந்திருக்கும். வீட்டிலேயே வழிபடும் முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கோவிலுக்கு போக முடியல அப்படின்றவங்க எல்லாருமே வீட்லேயே நீங்கள் விரதம் இருந்தும் தர்ப்பணம் கொடுத்தும் நீங்கள் பூஜையை முடிக்கலாம். முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வரக்கூடாது. என்ன உங்களுடைய வேண்டுதல் இருக்கோ அதாவது நம்மளுடைய குறைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு முன்னோர்கள்கிட்டையும் குலதெய்வத்திடமும் மனதார பிரார்த்தனை செய்யணும். இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாமல் மனவேதனையில் இருக்கிறவங்க அப்படின்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே ஒரு அர்ச்சனை செய்து நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைகள், கவலைகள் எல்லாமே அம்மன் கிட்ட சொல்லி முறையிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் குழந்தை பேர் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த வரக்கூடிய சர்வ அமாவாசை திதியை தவற விடாதீங்க. கண்டிப்பாக முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பதிவுகள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.